ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெமோ ரிவ்யூ தான். என்னன்னு பார்த்தோம்னா, வீட் இன்ஸ்டன்ட் வேக்சிங் கிட் ஈஸி ஜெல் வேக்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு வேக்சிங் கிட்டு தான் வீட்டோடது. வீட்டில் வந்து க்ரீம் பேஸ் ஹேர் ரிமூவல் கிட்டும் இருக்குது. இது வந்து வேக்சிங் கிட் ஜெல் வேக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இதனால் வரைக்கும் வேக்சிங் ஆர் ஷேவிங் அதெல்லாம் கை கால்க்கெல்லாம் பண்ணதே கிடையாதுங்க. பண்ணவும் மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற போது, எதாவது மெஹந்தி எல்லாம் அப்ளை பண்ணுறேன்ற போது நான் வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம் போட்டு நான் எடுப்பேன். அதுவும் வந்து எனக்கு வந்து பிடிக்காது, நான் எடுத்து தான் ஆகணுன்றனால நான் 1 or 2 டைம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அவ்வளோதான், எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதில். ஸோ எனக்கு இது வந்து கேள்விப்பட்டேன், எனக்கு இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது பெயின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம சலூனில் போய் பண்ணுறதை விட வந்து இந்த வேக்சின் கிட்டில் இருக்கிற ஜெல் வேக்ஸ் வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்கின் இரிட்டேஷன் ஆகுதா அப்படின்லாம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம், வேக்சின்னாவே ரொம்ப ரொம்ப பயம். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு இதில் தான் வந்து இதை வாங்கினேன். ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்தது, 90 rupees தான் இது. இது அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி, நார்மல் ஸ்கின்க்கு, ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரி டைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது தனித்தனியாக வருது. ஸோ நான் வந்து நார்மல் ஸ்கின்னில் எடுத்துகிட்டேன். இதில் வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பேலட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் படித்து பார்த்துட்டு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. 8 அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு 4 காட்டுறேன் இல்லை, இது ஓப்பன் பண்ணும்போது 2ங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 8ன்னு சொல்லி சொல்கிறாங்க. 8 இந்த மாதிரி இருக்காது, 4 தான் இருக்கும். நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 2 வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். நம்ம ஒன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த இதை வந்து நம்ம முடிச்சாகணும். அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த கம்ப்ளீட்டாக அதை முடிச்சாகணும். அதை நம்ம வந்து ஸ்டோர்லாம் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இதுக்கு இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, அதை வந்து நமக்கு 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து 2ஆக கூட கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகுங்க, 2ஆக ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டோம்னா 2 யூஸ் பண்ணியே தான் ஆகணும். அதனால் நம்ம இதை வந்து 2ஆக கட் பண்ணிட்டாங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. என்னோடய ஹேர் வந்து கையில் இருக்கிற ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஸாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் க்ளீன் வைப் மாதிரி செம்ம லோஷன்லாம் இருக்கும் போல் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்னன்னு தெரியும். என்னோடய ஹேர் பாருங்கள், கையில் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டென்ஸாகவும் இருக்கும். ஏன்னா நான் எந்த ஒரு வேக்சிங் அதெல்லாம் பண்ணாதனால. நான் ஹேர் ரிமூவல் க்ரீம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து போட்டு எடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது. இதை எப்படி நம்ம எடுக்கணும்னா, நம்ம ஹேர் டைரெக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்து எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. அந்த உள்ளே இருக்கிற வேக்ஸ் வந்து நமக்கு இன்னும் வார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். அது அப்படியே ஜெல் பேஸில் அப்படியே வரும், ஒரு மாதிரி கொலக்கொலான்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிரித்து நம்ம ஹேர் க்ரோத் ஆகிற ஆப்போசிட் டிரெக்ஷனில் நம்ம பிடிச்சி இழுக்கணும். நான் இப்போ அப்படியே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2ஆக எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு வேக்சிங்னாவே ரொம்ப பயம்தான். த்ரெட்டிங் பண்ணும்போதும் கூட எனக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகும். ஸோ எனக்கு அந்த பெயின் வந்து பேர் பண்ணிக்க முடியாது எப்போவுமே. ஸோ எனக்கு வேக்சிங்னா இது வாங்கிட்டேன், எப்படியோ பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசையில் வாங்கிட்டேன். ஸோ இப்போ அந்த மாதிரி என்னோடய ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 seconds நல்லா மேலே ரப் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஹீட் ஆயிரும், வார்ம் ஆயிரும். நம்ம ஹேர் டைரெக்ஷன் க்ரோத் ஆகிற டைரெக்ஷன்லேருந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம இழுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த என்னோடய கையில் இருக்கிற ஹேர் கூட ரொம்ப விசிபிளாக தெரியுது. நான் இப்போ இழுத்து காட்டுறேன், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் ரொம்ப எடுக்கும்போதே ரொம்ப பயந்தேன். ஆனால் எடுத்துட்டேன், அவ்வளோ பெயின் கிடையாது, நினச்ச அளவுக்கு பெயின் கிடையாது, பேரபிள் தான். இப்போ எடுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹேர் நல்லா வந்திருக்குன்னு. ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். ஒரு ஒன் ஸ்வைப் நான் அப்படியே எடுத்துட்டேன். ஃபுல்லாக க்ளீனாக வந்துருச்சுங்க, எல்லா ஹேரும் வந்துருச்சு. கொஞ்சம் கூட இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஹேர்ஸ் கூட இல்லை, அதில் எல்லாமே வந்துருச்சு. இழுக்கும் போது தான் பயமாக இருந்தது. ஆனால் இழுத்ததுக்கப்புறம் ஒரு பெயின் கூட கிடையாது எனக்கு. அண்டு நான் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக நான் போயிட்டே இருந்தேன், எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த பயமே இல்லை. பெயின் ரொம்ப 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 கம்மி. இதில் பாருங்கள், இதை காட்டுறதுக்கு கொஞ்சம் க்ராஸாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் காட்டுறேன்.
எனக்கு ஹேர் வந்து ரொம்ப டென்ஸாக இருந்தனால நான் வந்து மறுபடியும் அதில் அதே ஷீட்டில் போக முடியல. நான் வேறு ஷீட் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஹேர் வந்து அதில் ஜாஸ்தி வரமாட்டேன்ச்சு. ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து 2 or 3 டைம்ஸ் வந்து அதே ஷீட்டில் போகலாம், வந்துடும். அண்டு நான் என்னோடய ஹேர் வந்து டென்ஸாக இருந்தனால நான் வேறு ஷீட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் இரிட்டேஷனுங்க. இரிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சன்ஸ்க்கு வந்து வேக்சிங் வந்து செட் ஆகாது. ஸோ ரொம்ப இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெட் பம்ப்ஸ் மாதிரி வந்துடும். சில பேருக்கு பிளட் கூட வரும் அந்த நம்ம ஸ்கின்னை பிடிச்சி இழுக்கும்போது. அண்ட் அதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. எனக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் தான். ரொம்ப இழுத்தானே எனக்கு பிளட் வரும் சில நேரத்தில். இதில் வரல எனக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு பீஸெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி இருக்கும், எப்படி வலிக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தப்போ உடனே எனக்கு பிளட்டெல்லாம் வந்துச்சு. ஸோ நான் அந்த பயம்லாம் எனக்கு இருந்தனாலே நான் ரொம்ப வருஷம் வந்து நான் வேக்சின் ட்ரை பண்ணாமல் இருந்தேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு எதுவுமே இந்த வீட்டில் ஆகலை. ஸோ இந்த சேஷெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பில் வந்து லோஷன் இருந்தது. இது எதுக்குன்னா க்ளீனிங் வைப் கிடையாது. இதில் லோஷன் வந்து நம்ம ஸ்கின் வந்து அந்த கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் இருக்கும் வேக்சிங் பண்ணதுக்கப்புறம். அதை காம் டவுன் பண்ணுறதுக்கு வேண்டி அதில் வந்து லோஷன் ஃபார்மில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தது. ஆனால் ஒரு 5 to 10 minutes கழிச்சு அதுவும் போயிடுச்சு. ஹேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது. நானே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்றதுக்கு வேண்டி தான் உங்கள் முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ண பல வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் வந்து இப்போ 1 day ஆகிடுச்சு. எனக்கு கையில் எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை ரெட் பம்ப்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கையில் நான் பண்ணல, ஒரு கையில் தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி. என்ன மாதிரி நிறைய பேர் இந்த வேக்சிங்க்கு பயப்படுறவங்களாம் இருப்பீங்க. இதை வாங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டு இருக்குங்க. December 2 வரைக்கும் கிவ் அவே போயிட்டு இருக்கும். மறக்காமல் அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.